ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஏசியை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ஏர் கண்டிஷனரை பற்றி தான். ஏர் கண்டிஷனரில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்னென்ன இருக்குது, அது எப்படி மெயின்டைன் பண்ணணும், எப்படி பர்ச்சேஸ் பண்ணணுன்ற ஃபுல் டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் கிளியராக நான் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள்கிட்ட ஏசி இருந்தாலும் சரி, ஏசி இல்லை வாங்க போகிற ஐடியாவில் இருக்கீங்க அப்படின்னாலும் சரி, இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் உங்களுடைய டிசிஷனை எடுக்கலாம். உங்களுக்கு இது கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கண்டிப்பாக பாருங்கள். ஏசின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதோட கூலிங் கெப்பாசிட்டியை வந்து நம்ம டன்னேஜில் சொல்கிறோம். டன்னேஜ் ஏன் ஏசியோட கூலிங் கெப்பாசிட்டியை டன்னேஜில் சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஏசியோட கூலிங் கெப்பாசிட்டியை பிடியூவில் தான் கால்குலேட் பண்ணுவாங்க. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய ஹிஸ்ட்ரியாக போகும். பிடியூன்றது வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் தெர்மல் யூனிட். பிரிட்டிஷ் தான் ஃபஸ்ட் இன்வெர்ட் பண்ணாங்க ஒரு மாதிரி ஏசி ஒரு மாடலை. அதனால் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஒரு டன் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா 12,000 பிடியூன்னு சொல்லுவாங்க. 12,000 பிடியூ பர் ஹவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்போது ஒரு டன் ஏசிக்கு வந்து 12,000 பிடியூ சொல்லுவாங்க. 1.5 பார்த்தீங்கன்னா நம்ம ஏசி 8,000 பிடியூ சொல்லுவாங்க. இந்த ஏசியோட டன்னேஜ் உங்களுக்கு மென்ஷன் பண்ணி 1000 பிடியூ சொல்லுவாங்க. இதை நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாடல் நம்பர் பார்த்தீங்கன்னா நம்ம ஏசியோட அந்த ஸ்டிக்கரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாடல் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த மாடல் நம்பரில் பார்த்தீங்கன்னா HV19-5B6-1NV அப்படி அந்த மாதிரி சம்திங் நம்பர்ஸ் இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட்டில் வர அந்த 19 இருக்குங்க பார்த்தீங்களா, இந்த நம்பர் இன்ட்டு 1000 அப்படின்னு போட்டிங்கன்னா நமக்கு ஒரு வேல்யூ வரும். பார்த்திங்கன்னா 19 into 1000 போட்டிங்கன்னா நமக்கு 19,000 வரும். இது ரேண்டமாக இதை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா நியர்பை 1.5 டன்னுக்கு இது மேட்ச் ஆகும். அப்போனா இந்த ஏசி வந்து 1.9 ஏசி அப்படின்றத நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். அது போக வேறு மாதிரி எப்படி நம்ம கால்குலேட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, கூலிங் கெப்பாசிட்டின்னு ஒன்று போட்டிருப்பாங்க. அந்த நேம் டேக்லேயே பார்த்தீங்கன்னா ஏசியில் இருக்க ஸ்டிக்கர்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூலிங் கெப்பாசிட்டின்னு போட்டுட்டு வாட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஏசி எவ்வளோ வாட்ஸு, 5,000 வாட்ஸா, 6,000 வாட்ஸா அப்படின்றது வந்து டன்னேஜ் பொறுத்து வாட்டேஜ் மாறும் உங்களுக்கு. அது போக உங்களுக்கு வந்து இன்வெர்டர் ஏசியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிராண்டுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் வாட்டேஜில் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அந்த வாட்ஸ் பார்த்திங்கன்னா இப்போது இந்த ஏசியில் பார்த்தீங்கன்னா 5,400 வாட்ஸ் இருக்குது. ஒரு வாட்ஸ் இன்ட்டு ஒரு வாட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எதுக்கு ஈக்குவல்னு சொல்கிறாங்கன்னா 3.5168 பிடியூக்கு ஈக்குவல்னு சொல்கிறாங்க. அப்படி பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே இருக்கிற 5,400 இன்ட்டு 3.5168 அப்படி மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு வேல்யூ வருது பாருங்களா, 18,999. இதுதான் வந்து உங்கள் ஏசியோட டன்னேஜ். அப்படி பார்க்கும்போது இது என்னென்னா 18,000 நியர்பை 18,000 வர்றது வந்து பார்த்திங்கன்னா 1.5 டன்னுக்கு வந்து மேட்ச் ஆகும். ஓகேங்களா? இப்படி தான் நம்ம ஏசியோட டன்னேஜ் கால்குலேட் பண்ணுறது. அப்புறம் ஏசி பார்த்திங்கன்னா இன்வெர்டர் ஏசி, நார்மல் ஏசின்னு 2 சொல்கிறாங்க இல்லைங்களா? இன்வெர்டர் ஏசினா என்ன, நார்மல் ஏசினா என்ன, ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரெண்ட் இருக்குன்றதை பற்றி இந்த விஷயத்தில் உங்களுக்கு நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நார்மல் ஏசியாக இருந்தாலும் சரி, இன்வெர்டர் ஏசியாக இருந்தாலும் சரி, ரெண்டுமே 230 வோல்ட் 240 வோல்ட் 230 வோல்ட்டில் தான் ஓடும். நிறைய பேர் நினச்சிட்ருக்காங்க இன்வெர்டர் ஏசினா நமக்கு 90 வோல்ட்டில் ஓடும், 150 வோல்ட்டில் ஓடும். அப்படி கிடையவே கிடையாது. 2 ஏசியுமே 240 வோல்ட் இருந்தால் தான் நமக்கு கம்ப்ரஸர் கண்டிப்பாக ஆன் ஆகும், இல்லைனா கம்ப்ரஸர் ஆன் ஆகாது. அண்ட் அதர் டிஃப்ரெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் ஏசியில் வெறும் இன்டோரில் மட்டும்தான் ஒரு பிசிபி கொடுத்துருப்பாங்க, அதாவது ஒரு சர்க்யூட் போர்டு கொடுத்துருப்பாங்க. அதே இன்வெர்டர் மாடல் ஏசியில் எடுத்துக்கிட்டிங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்டோர்லேயும் ஒரு சர்க்யூட் போர்டு இருக்கும், அவுட்டோர்லேயும் ஒரு சர்க்யூட் போர்டு இருக்கும். இப்போது இந்த ஏசி வந்து பார்த்திங்கன்னா இந்த சர்க்யூட் போர்டு எதாவது ப்ராப்ளம் ஆகிடுச்சு அப்படின்னா, நார்மல் ஏசியில் இருக்க சர்க்யூட் போர்டு எதனா ப்ராப்ளம் ஆச்சுன்னா ஒரு 1000லேருந்தே நமக்கு வந்து சர்வீஸ் பண்ணிக்க முடியும். பட் இதுவே இன்வெர்டர் மாடல் ஏசியில் உங்களுக்கு பிசிபி எதாவது டேமேஜ் ஆகுது, எதாவது ப்ராப்ளம் வருது அப்படின்னா உங்களுக்கு அது பட்ஜெட் அதிகமாக போகும். 14 to 18K வரைக்கும் உங்களுக்கு அது ப்ராப்ளம் ஆகும். நீங்கள் செகண்ட் ஹேண்ட் போகணுன்னு நினச்சிங்கன்னா கூட 6,000 8,000 அந்த மாதிரி வேல்யூ வந்துடும். இதில் வந்து பார்த்திங்கன்னா பவர் வந்து 100%, நார்மல் ஏசியில் 100% பவரை கன்சியூம் பண்ணும். இதே இன்வெர்டர் மாடல் ஏசியில் பார்த்திங்கன்னா ஒரு 95%. இதுக்கும் அதுக்கும் பெரிய வித்தியாசம் கண்டிப்பாக இருக்காது. நிறைய பேர் நினச்சிட்ருக்காங்க இன்வெர்டர் மாடல் ஏசி எடுத்தோன்னா நமக்கு 50% பவர் சேவ் ஆகும். அது கிடையவே கிடையாது. நமக்கு கொஞ்சமாக தான் கம்மியாகும். அதாவது ஒரு 10%லேருந்து 5 to 10% வரைக்கும் தான் நமக்கு எலக்ட்ரிசிட்டி சேவ் ஆகும். அந்த காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இதில் ஏதாவது மெயின்டெனன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்வெர்டர் மாடலுக்கு ரொம்ப அதிகம். நார்மல் ஏசி வந்து நம்ம ஜஸ்ட் லைக் க்ளீனிங் பண்ணுறது, இந்த அப்பப்போ சர்வீஸ் பண்ணுற மாதிரி பண்ணாலுமே போதுமானது தான். ஆனால் இன்வெர்டர் மாடலுக்கு நம்ம ரொம்ப மெயின்டெனன்ஸ் கொடுத்தே ஆகணும். இல்லாட்டி நமக்கு ப்ராப்ளம் அப்படின்னு வந்துச்சுன்னா நமக்கு செலவு அதிகமாக வைக்கும். நார்மல் ஏசி பார்த்திங்கன்னு வைங்களேன், இன்ஸ்டண்ட்டாக கூலிங் தள்ளிடும். நமக்கு வந்து ஒரே ஸ்பீடில் ஸ்டார்டிங்லேயே ஒரே ஸ்பீடு வரும், அதனால நமக்கு ஈஸியாக கூலிங் உடனே வந்துடும். இன்வெர்டர் மாடல் ஏசியில் பார்த்திங்கன்னா 3 ஸ்டெப்ஸ் இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா கிராஜுவலாக தான் நமக்கு கூலிங்கை ரைஸ் பண்ணி கொடுக்கும். அதே நான் சொன்ன மாதிரி தான் இதில் வந்து நார்மல் ஏசியில் வந்து பார்த்திங்கன்னா மெயின்டெனன்ஸ் கம்மியாக இருக்கும். இன்வெர்டர் மாடல் ஏசியில் மெயின்டெனன்ஸ் கண்டிப்பாக அதிகமாக இருக்கும். இப்போது இந்த 2 ஏசிக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெபிளைசர் கண்டிப்பாக மஸ்ட்.
நார்மல் ஏசியானா இருக்கட்டும் இல்லை இன்வெர்டர் மாடல் ஏசியானா இருக்கட்டும், ஸ்டெபிளைசர் வச்சிங்கன்னா உங்களுக்கு பெரிய செலவு வைக்கிறதுலேருந்து உங்கள் ஏசியை நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இன்வெர்டர் மாடல் ஏசி தானே, அதில் இன்பில்டாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது இன்பில்டாக இருக்கும், இல்லைன்னு நான் சொல்ல வரல. அதுக்குள்ளே இருக்கிற காயில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன சைஸில் கொடுத்துருப்பாங்க. அதோட கெப்பாசிட்டி வந்து ஒரு லெவலுக்கு மேலே தாங்காது. அப்போ ஹை வோல்டேஜ் ஏதாவது ஃப்ளக்சுவேஷன் ஆச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு போர்ட் டேமேஜ் ஆகும். அதனால் நீங்கள் சேஃப்டிக்கு நீங்கள் ஸ்டெபிளைசர் கண்டிப்பாக யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஏசியை வந்து நீங்கள் ஈஸியாக ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். அதனால் 2 ஏசிக்குமே ஸ்டெபிளைசர் வந்து ரெக்கமெண்டட் தான். கண்டிப்பாக ஸ்டெபிளைசர் யூஸ் பண்ணுங்கள். அண்டு ஏசியோட பர்ச்சேசிங், ஏசி எப்படியெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணலாம், என்னென்ன கீ டிப்ஸ் எல்லாம் பார்த்து நம்ம ஏசியை வாங்கலாம் அப்படின்றத பற்றி ஒரு ஓவர்வியூ கொடுக்கலாம். ஏசி பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக காப்பர் காயிலில் வாங்குங்க. இப்போ எல்லாமே மேக்ஸிமம் காப்பர் காயில் அடித்து ஒன்ஸ் அப்பான் டைமில் வந்து பார்த்திங்கன்னா அலுமினியம் காயிலெலாம் இருந்துச்சு. இப்போ எல்லா இடத்துலையுமே மேக்ஸிமம் காப்பர் காயில் தான் இருக்குது. அதை மட்டும் செக் பண்ணிக்கோங்க. ஒரு வேளை செகண்ட் ஹேண்ட் எடுக்கிறீங்கன்னா அது காப்பர் காயிலாம் செக் பண்ணி வாங்கிக்கோங்க. இன்வெர்டர் ஏசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு 1.5 டன் எடுக்கிறீங்க அப்படின்னா அது 48K வரைக்கும் வந்துடுது, அதான் 48,000 வரைக்கும் வரும். இதே 1.5 டன் நார்மல் ஏசி எடுக்கிறீங்கன்னா 38, இதுக்கும் அது 38K தான் வரும். அதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 கிட்ட டிஃப்ரென்ஸ் வரும். இன்வெர்டர் ஏசி 48,000 வரும், நார்மல் ஏசி 38,000 வரும். இதுக்கும் பார்த்தீங்கன்னா இதுதான் ப்ரைஸில் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் ஏசி கம்மியாக இருக்கும், இன்வெர்டர் ஏசி அதிகமாக இருக்கும். எனர்ஜி சேவிங்கில் வந்து பார்த்திங்கன்னா இது இன்வெர்டர் ஏசியை விட நார்மல் ஏசி அதிகமாக கன்சியூம் பண்ணும் பவர். அதாவது கொஞ்சம் தான், நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் 5 to 10% தான் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கும். செகண்ட் ஹேண்ட் ஏசி எடுக்கிறீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி அந்த காப்பர் காயிலாம் செக் பண்ணிக்கோங்க. வெல்டிங் அடிச்சிருக்கான்னு பாருங்கள். அதிகமாக எதனா வெல்டிங் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதில் லீக்கேஜ் வர வாய்ப்பு இருக்குது. நல்ல மெக்கானிக் வச்சு செக் பண்ணி வாங்குங்க. அது இல்லாமல் அது நல்ல கண்டிஷனில் இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏசி ஆன் பண்ணுறீங்க அப்படின்னா 1 டன் ஏசியாக இருந்தால் 6.5 ஆம்ஸ் எடுக்கணும், 1.5 டன் இருந்தால் 8.5 ஆம்ஸ் எடுக்கணும். அப்படி எடுக்குது அப்படின்னா உங்கள் ஏசி வந்து நல்ல கண்டிஷனில் இருக்குது, கம்ப்ரஸர் கண்டிஷனில் தான் இருக்குது அப்படின்னு நீங்களே தெரிஞ்சுக்கலாம். அண்டு இப்போது வந்து ஏசியை ஒரு ரூமுக்கு நம்ம எப்படி செலக்ட் பண்ணி வாங்குறது, அது எவ்வளோ பெரிய ரூமாக இருந்தாலும் நம்ம ஒரு டன்னு 1.5 டன்னு போட்டு விட்டுடலாம் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது. கரெக்டான நம்ம எந்த ரூமுக்கு எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இன்னும் ஏசி போடுறது அப்படின்றத கெஸ் பண்ணி வாங்கினா தான் நமக்கு வந்து பவர்லேயுமே கன்சப்ஷன் ஆகும். அதே மாதிரி நமக்கு கூலிங்கும் நல்லா நம்ம எதிர்பார்க்குற மாதிரி கிடைக்கும். இப்போ ஒரு 100 ஸ்கொயர் ஃபீட்டு அப்படி இருக்க ரூம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டன் ஏசி எடுத்துக்கலாம், ஓகேங்களா. இதே 150 ஸ்கொயர் ஃபீட் இருக்க ரூமாக இருந்ததுன்னா 1.5 டன், 300 ஸ்கொயர் ஃபீட்னா 2 டன் எடுத்துக்கலாம். இது வந்து எப்படின்னா நம்ம ஏசி வந்து எதுக்கு நான் இந்த மாதிரி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ 1.5 ஸ்கொயர் ஃபீட் இருக்க ரூமுக்கு ஒரு 1 டன் போட்டிங்க அப்படின்னா அது கூலிங் ஆக உங்களுக்கு 20 to 30 மினிட்ஸ் ஆகும். இதுவே நீங்கள் 150 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு கரெக்டாக 1.5 டன்னேஜ் ஏசி போடுறீங்க அப்படின்னா அது ஒரு 10 மினிட்ஸில் உங்களுக்கு கூலிங் ஆகிடும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூலிங் ஆகிற டைம் வந்து சேவ் ஆகும். அப்போ வந்து பவர் கன்சப்ஷன் குறையும். நீங்கள் ரெகுலராக ஏசி வாங்கினதுக்கப்புறம் உங்களுக்கு ஈபியில் தான் வந்து உங்களுக்கு காஸ்ட் வைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அதனால் நீங்கள் ரூமுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டன்னேஜில் ஏசியை பர்ச்சேஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி ஏசியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டன்னேஜ் இதெல்லாம் போக முக்கியமான எப்படி வாங்கினதுக்கப்புறம் இதை நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணுறோன்றது தான் மெயின் திங். இதில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி மெயின்டைன் பண்ணணும், நமக்கு ஏசி வந்து செலவு ப்ராப்ளம் வராமல் இருக்கணும், நமக்கு மெயின்டைன் பக்காவாக இருக்கணும் அப்படின்னா மெயின்டெனன்ஸில் தான் நமக்கு கான்சன்ட்ரேஷன் அதிகமாக செலுத்தணும். இதில் எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏசி வாங்கி இன்ஸ்டாலேஷன் பண்ணிவிட்டு அதை கண்டுக்கிறதே இல்லை. நம்ம இப்போ இங்கே இருக்கிற இதில் பார்த்திங்கன்னா இதில் நம்ம என்னென்ன ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற கீ டிப்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. இப்போ 15 டேஸ்க்கு ஒன்ஸ் வந்து ஜஸ்ட் அந்த ஃபில்ட்ரு ஒன்று இருக்கும், இந்த ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் உள்ள ஒரு வலை மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த ஃபில்டரை வந்து நீங்கள் எவ்ரி 15 டேஸ்க்கு ஒன்ஸ் நீங்கள் கிளியர் பண்ணிக்கிட்டே இருங்க. டஸ்ட்டு இருந்துச்சுன்னா 15 டேஸ், டஸ்ட்டு கம்மியாக வர ஏரியானா ஒரு 1 month ஒன்ஸ் அந்த மாதிரி. நீங்கள் சம்மர்லலாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரெகுலராக யூஸ் பண்ணுவீங்க, அதனால் டஸ்ட்டு கம்பல்சரி வரும். அதனால் 15 டேஸ்க்கு ஆர் வீக்லி கூட நீங்கள் அந்த ஃபில்டர்ஸ் கிளியர் பண்ணுறது நல்லது. அண்ட் உள்ள அது ஃபில்டரை நீங்கள் க்ளீன் பண்ணலன்னா என்ன ஆகும்னா அந்த டஸ்ட்டு அதில் அதிகமாக சேர்ந்துட்டு உங்களுக்கு கூலிங் ஆகிறதுக்கு வந்து ரொம்ப டிலே ஆகும். இது இல்லாமல் காயில் உள்ளே இருக்கிற அந்த கண்டென்சர் காயில் மேலேயும் உங்களுக்கு போய் டஸ்ட்டு டெபாசிட் ஆகிடும். அதனால் அந்த ஃபில்டரை க்ளீன் பண்ணுங்கள். அது எடுத்திங்கன்னா உள்ளே இருக்கிற காயிலில் டஸ்ட்டு ஒரு வேலை இருந்துச்சு அப்படின்னா ஒரு ப்ரெஷ்ஷு லைட்டாக தண்ணியில் தொட்டு க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் அவுட்டோரை வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக இன்ஸ்டாலேஷன் பண்ணணும். இங்கே நான் நிறையா கஸ்டமர் வீட்டில் என்ன பார்த்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவுட்டோரை வந்து
போர்ட்டிக்கோவில் வைக்கிறேன்ற பேரில் வந்து பார்த்திங்கன்னா எதிர்க்க வால் இருக்கிற இடத்துலேயே வச்சுறாங்க. அந்த மாதிரி நம்ம அவுட்டோர் இருக்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டில் வந்து வென்டிலேஷன் நல்லா இருக்கணும். அதுவும் பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 இன்ச்சஸாவது கேப் இருக்கணும். அது போக ஃப்ரண்ட்ஸில் வந்து நல்லா வென்டிலேஷன், அந்த அவுட்டோர் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஃபேன் ஓடும்போது ஹீட்டாக காற்று வருதுங்க இல்லைங்களா, அது வந்து நல்லா வெளியில் அவுட்டோர் வந்து ஃப்ரீயாக உங்களுக்கு வெளியில் அனுப்புகிற மாதிரி இருக்கணும். எதிர்க்க வால் இருந்து அது அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு கண்டென்சர் சீக்கிரமாக கூலிங் ஆகாது. ஹீட் ரெடியூஸ் ஆனால் தான் உங்களுக்கு வந்து நல்லா கூலிங்கில் வந்து ரிசல்ட் தெரியும். அதனால் வந்து ஆப்போசிட்டில் வந்து எதுவும் இல்லாமல் நல்லா வென்டிலேஷன் இருக்கிற மாதிரி பார்த்து இன்ஸ்டாலேஷன் பண்ணிக்கோங்க. அது போக வந்து 3 months ஒன்ஸ் கண்டிப்பாக வந்து சம்மரில் மெயின்டெனன்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து நியர்பையில் யாருனா டெக்னீஷியன்ஸ் இருந்தாங்கன்னா ஒன்ஸ் செக் பண்ணுங்கள். ஏசி என்ன கண்டிஷனில் இருக்குது, எல்லா காயிலும் கிளியராக தான் இருக்கா அப்படின்றத ஒரு ஓவர்வியூவாக செக் பண்ணுங்கள். இப்போது அது போக ஸ்டெபிளைசர் வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், நீங்கள் புது ஏசி போட்டாலுமே சரி இல்லை பழைய ஏசி வச்சுருந்தாலும் சரி ஸ்டெபிளைசர் கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணுங்கள். அண்ட் ஏசி கூலிங்கை பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ நிறைய இடத்துல நான் பார்க்குற கஸ்டமர்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, வெயில் சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, எனக்கு கூலிங் பற்ற மாட்டேங்குது, நான் 16 வச்சுக்கிறேன், 18 வச்சிடுறேன் ஏசியை அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி தயவு செஞ்சு அந்த ஒரு தப்பை யாருமே பண்ணாதீங்க. ஏசிலேயே பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் கவர்மெண்ட் நார்ம்ஸ்லேயே கொடுத்துட்றாங்க 24 டிகிரி தான் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் 24 வச்சாலும் சரி 16 வச்சாலும் சரி ஒரே மாதிரி கூலிங் தான் உங்களுக்கு இருக்கும். நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க 16 வச்சா எனக்கு அதிகமாக கூலிங் இருக்கும், 24 வச்சா கூலிங் கம்மியாக இருக்கும், அந்த மாதிரிலாம் நினச்சிட்டு இருக்காங்க. அப்படி கிடையவே கிடையாது. நமக்கு ஒரே கூலிங்கை மட்டும்தான் கம்ப்ரஸரில் வந்து வரும். இதில் நம்ம கூலிங் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு எதுவுமே கிடையாது. நம்ம அந்த அட்ஜஸ்ட் பண்ணுற வேல்யூ இருக்குங்க இல்லையா, 24 to 16 வைக்கிறது, 30லேருந்து 16க்குள்ளே நம்ம நம்பர் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது இல்லைங்களா, அது என்னென்னா நம்ம ரூம் டெம்பரேச்சரை சென்சார் சென்ஸ் பண்ணி அந்த டெம்பரேச்சர் ரீச் ஆகிடுச்சுன்னா நம்ம கம்ப்ரஸரை கட் பண்ணி கொடுக்கும். நீங்கள் என்ன 16 டிகிரியில் இல்லை 18 டிகிரியில் வச்சு கம்ப்ரஸரை ஃபுல்லாக ரன் பண்ணாலுமே ரூம் வந்து மேக்ஸிமம் 20 டிகிரிக்கு கீழே போகாது. ஓகேங்களா, 22க்கு கீழேயே போகாது ரூம் டெம்பரேச்சர். அப்படி இருக்கும்போது நீங்கள் 16 வச்சிட்டிங்க அப்படின்னா கம்ப்ரஸர் ரெஸ்ட்டே ஆகாது, கண்டினியூஸாக 8 hours ஓடிட்டே இருக்கும். அப்படி 8 hours ஓடிட்டே இருந்துச்சு என்னென்னா உங்களுக்கு கண்டிப்பாக கம்ப்ளைண்ட் வரும். அதனால் இபி பில் அதிகமாக வர்றது போக ஏசியில் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வரும். உங்களுக்கு கேஸ் கண்டினியூஸாக ஓடிக்கிட்டே இருக்கிறதும் உங்களுக்கு செட் ஆகாது. அது வந்து நிறையா விதத்தில் ப்ராப்ளம் ஆகும். அதெல்லாம் சொன்னால் டீப்பாக ரொம்ப பெருசாக போகும். அதனால் 24 டிகிரியில் மெயின்டைன் பண்ணுங்கள். அதுவே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். கூலிங் கெப்பாசிட்டியெல்லாம் பக்காவாக 24ல் மெயின்டைன் பண்ணிங்கன்னா உங்கள் ரூம் டெம்பரேச்சரை ஆக்சுவலாக என்ன டெம்பரேச்சருக்கு மெயின்டைன் பண்ணணுமோ அதுவே சென்சார் இப்போலாம் ஏஐ நிறையா வந்துருச்சு, சென்சார்ஸ் நிறையா வந்துருச்சு, அது மெயின்டைன் பண்ணிக்கும். ஸோ டெம்பரேச்சர் வந்து 24ன்றதை நீங்கள் 23 or 25க்குள்ளே மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கம்ப்ரஸர் கொஞ்சமாவது ரெஸ்ட் கட் ஆஃப் ஆகி ரெஸ்ட் இருந்து ஓடும். கண்டினியூவாக ஓடிச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கம்ப்ளைண்ட் வரும். அதுபோக ஏசியில் வந்து கேஸ் லீக் ஆகிடுச்சு, கேஸ் கம்மி ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு எப்படி தெரியும்? ஏதாவது கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்க, நான் எப்படி நம்புறது? இப்போ தான் சர்வீஸ் பண்ணேன், அதுக்குள்ளே கேஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டெக்னீஷியன் சொல்கிறாங்க. அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்களே சில விஷயத்தை வச்சு தெரிஞ்சுக்கலாம். இன்டோர் காயிலில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஆயில் ஸ்பாட்டிங் இருக்கலாம். ஒரு வேளை ஏசியில் கேஸ் லீக்கேஜ் ஆகிருக்கு அப்படின்னா ஆயில் ஸ்பாட் ஆன மாதிரி இருக்கும். கம்ப்ரஸரில் இருக்க ஆயில் வந்து கேஸ் லீக்கேஜ் இருக்கிற இடத்துக்கு ஸ்ப்ரெட் ஆகும். அதே மாதிரி அது போக வெளியே அவுட்டோரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த காப்பர் டியூப் இருக்குங்க இல்லைங்களா, அது மேலே வந்து ஐஸ் க்யூப் வந்து அப்படியே ஐஸ் ஃபார்ம் ஆகிடும். ஐஸ் கட்டி மாதிரி அப்படியே ஃபார்ம் ஆகிடும் கேஸ் கம்மி ஆகிடுச்சு அப்படின்னா. இல்லைனா உள்ளே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே ஒரு மாதிரி ஸ்மெல் வரும். கேஸ் லீக் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு ஒரு மாதிரி ஸ்மெல் வரும். இந்த மாதிரி சிம்டம்ஸ் எதுவுமே இல்லை அப்படின்னா கேஸ் சார்ஜிங் பண்ணுறதுல வந்து பார்த்திங்கன்னா யூஸே இல்லை. வேறு என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றத நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். அதே மாதிரி கேஸ் சார்ஜிங் பண்ணும்போது நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா, இருக்கிற கேஸில் வந்து டாப் அப் பண்ணுறேன் அப்படின்ற பேரில் வந்து டாப் அப் பண்ணுறாங்க. இப்போது எனக்கு 150 இருக்க வேண்டிய கேஸ் 140 150 இருக்க வேண்டிய கேஸில் வந்து 90 இருக்குது, நான் இதுலேயே டாப் அப் பண்ணிடுறேன், 100க்கு 150 120க்கு நான் டாப் அப் பண்ணிடுறேன் அப்படின்னா அதை மட்டும் அக்செப்ட் பண்ணவே பண்ணாதீங்க. அந்த மாதிரி நீங்கள் டாப் அப் பண்ணிங்கன்னா அதுக்கு எந்த யூஸுமே கிடையாது. ஒன்ஸ் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுறீங்க, கேஸ் குறைஞ்சிருச்சு அப்படின்னா மற்ற கேஸையுமே வந்து அவுட் பண்ணிவிட்டு கம்ப்ரஸரில் இருக்கிற மற்ற கேஸையுமே அவுட் பண்ண சொல்லுங்கள் டெக்னீஷியனை. இப்போ எல்லா டெக்னீஷியனுமே அதை தான் ஃபாலோ பண்ணுறாங்க. கண்டிப்பாக இருக்கிற எல்லா கேஸையுமே அவுட் பண்ணிவிட்டு வேக்யூம்னு ஒன்று கண்டிப்பாக பண்ணணும். வேக்யூம் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நீங்கள் கேஸ் அவுட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மீட்டரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 0 வரும்.
இது 0 வந்ததுக்கப்புறம் வேக்யூம் மோட்ரு போட்டு மைனஸில் கொண்டு வரணும். அதாவது உள்ளே இருக்க ஆக்சிஜன் காற்று இதில் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே மிக்சப் ஆகிருக்கும். அந்த காற்றை வந்து உள்ளேருந்து மொத்தமாக எடுத்துடணும். எடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம கேஸ் சார்ஜ் பண்ணணும். அதுக்கப்புறமா நீங்கள் கேஸ் சார்ஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கூலிங்கில் வந்து நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்கும். அது இல்லாமல் இந்த பஸ்ட் அவுட் ஆகிடுது, கம்ப்ரஸர் வெடிச்சிடுச்சு, ஏசி வெடிச்சிடுச்சு, இதெல்லாம் கேட்பீங்க. இதெல்லாம் வந்து எதனால் வெடிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஓவர் ப்ரெஷர்னால தான். கேஸ்லேயே ப்ரெஷர் இருக்கும். அது போக கூட ஆக்சிஜன் இந்த ஏர்லாம் போகும்போது ப்ரெஷர் இன்னும் இன்க்ரீஸ் ஆகிட்டு நமக்கு அந்த வெடிக்கிறதெல்லாம் அதனால தான் நான் சொல்கிறேன், கண்டிப்பாக கேஸ் அவுட் பண்ணிவிட்டு வேக்யூம் பண்ணிவிட்டு ரீசார்ஜ் பண்ணுங்கள் கேஸை. இந்த டாப்அப் பண்ணுறன்ற இதை வந்து டாப்பிக்கே உங்களுக்கு எடுத்துக்காதீங்க. யார் டெக்னீஷியன் சொன்னாலுமே அதை அக்செப்ட் பண்ணிக்காதீங்க. அண்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து கம்பல்சரி வந்து பார்த்திங்கன்னா சம்மரில் 3 மாதத்துக்கு ஒரு முறை கண்டிப்பாக ஏசியை வந்து சர்வீஸ் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சம்மர் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் தான் எல்லாருமே ஏசியை சர்வீஸ் பண்ணோம் அப்படின்ற ஒரு மைண்டுக்கு வராங்க. அதுக்கு முன்னாடியே நம்ம மெயின்டைன் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்றது யாருக்குமே அந்த ஒரு தாட்டே வரமாட்டுது. அது போக நீங்கள் சம்மரில் மட்டும்தான் ஏசி யூஸ் பண்ணுவீங்க, சில பேர் வின்டரில் யூஸ் பண்ணவே மாட்டாங்க. அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணுறீங்கன்னா வீக்லி ஒன்ஸாக ஜஸ்ட் ஏசியை ஃபில்டரை கழட்டி அந்த மேலே வர ஃபில்டரை மட்டும் கழட்டி க்ளீன் பண்ணி போடுறது, ஏசியை ஒரு 2 மினிட்ஸ் ஆன் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணுறது, இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஏசி வந்து உங்களுக்கு நல்லா மெயின்டைன் ஆகும். இது போக பார்த்திங்கன்னா ஏசி யூஸ் பண்ணும்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏசியுமே போட்டுட்டு ஃபேனையும் ஃபுல் ஸ்பீடில் வச்சிடுறாங்க, கூலிங் பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் ஃபுல் ஸ்பீடில் வச்சிங்க அப்படின்னா ஏசிலேருந்து வர கூலிங்கை மற்றமே ரூமில் எங்கெங்கெல்லாம் அந்த கேப் இருக்கோ அது வழியாக வெளியில் அனுப்பிச்சிடும். அதே மாதிரி கேஃபெல்லாம் நீங்கள் அடைச்சிடவும் கூடாது. நமக்கு மைல்டாக வென்டிலேஷன் கண்டிப்பாக இருக்கணும். வென்டிலேஷன் இல்லாமல் வந்து நம்ம ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிடக்கூடாது. ஃபேனு போட்டால் இப்படி வென்டிலேஷன் இருந்தால் தானே நமக்கு வெளியே போயிடுது அப்படி சொல்லிட்டு வென்டிலேஷனை க்ளோஸ் பண்ணக்கூடாது. நமக்கு மைல்டாக வென்டிலேஷன் கண்டிப்பாக இருக்கணும். ஃபேனை வந்து பார்த்திங்கன்னா ஃபேன் யூஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்றதுல எனக்கு பத்த மாட்டுது அப்படின்னும் போது ஸ்பீடு கொஞ்சம் குறைச்சி வச்சு யூஸ் பண்ணலாம், அது தப்பு இல்லை. ஃபுல் ஸ்பீடில் வைக்கும் போது என்ன ஆகும்னா வர கூலிங்கை மொத்தமாக வெளியே தள்ளி விட்டுரும். அண்ட் முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா ஏசியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்த பிரேக்கர் வருது பார்த்திங்களா, அந்த பிரேக்கரை போய்ட்டு டைரெக்டாக ஆஃப் பண்ணுறாங்க கஸ்டமர். நான் ஒரு 2-3 இடத்துல பார்த்தேன். அந்த மாதிரி வந்து நீங்கள் சடனாக போய்ட்டு ரன்னிங்கில் இருக்க ஏசியை ரிமோட்டில் பட்டன் ப்ரெஸ் பண்ணி தான் ஆஃப் பண்ணணும். டேரெக்டாக நீங்கள் போய் ஆஃப் பண்ணும்போது என்ன ஆகுனா இன்ஸ்டண்ட்டாக வந்து ஏசியில் இருக்க கம்ப்ரஸர் ஃபேன் வந்து கட் ஆஃப் ஆகிடும். அப்படி கட் ஆஃப் ஆகிடுச்சு அப்படின்னா சர்க்குலேட் ஆகிட்டு இருக்க கேஸ் வந்து எக்ஸ்பென்ஷன் வால்வ் வழியாக போகும்போது ஹீட்டாகவே போகும். அது வந்து எக்ஸ்பென்ஷன் வால்வுக்கு கண்டிப்பாக ஒரு அஃபெக்டை கொடுக்கும். அது ப்ராப்ளம் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. அதனால் டேரெக்டாக எம்சிபியை போய்ட்டு ஆஃப் பண்ணுறது, சுவிட்ச் ஆஃப் பண்ணுறதை வச்சுக்காதீங்க. ரிமோட்டில் ஆஃப் பண்ணிங்க அப்படின்னா என்ன ஆகும்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ரிமோட்டில் வந்து உங்களுக்கு டைமிங் கொடுத்துருப்பாங்க. இந்த டைமிங் ஒரு 1 மினிட் 30 செகண்ட்ஸ்க்கு ஓடி தான் உங்களுக்கு ஆஃப் ஆகும். அதனால் நீங்கள் ரிமோட்டில் ஆஃப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேஸ் ரிட்டர்ன் போனதுக்கப்புறம் தான் உங்களுக்கு கட் ஆஃப் ஆகும். ஓகேங்களா? ஏசியில் வந்து பார்த்திங்கன்னா 3 டைப் ஆஃப் கேஸ் இருக்குது. அப்புறம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த 16 டிகிரி இந்த 20 டிகிரி கிட்ட கூலிங்கை வச்சுட்டு அந்த டெம்பரேச்சர்லேருந்து நீங்கள் வெளியே போனீங்க அப்படின்னா வெளியில் இருக்க ஹீட்டுக்கு இதுவும் நீங்கள் இப்போ கூலிங்கில் இருந்துட்டு உடனே வெளில போகிறீங்க அப்படின்னும் போது 16 டிகிரியில் இருந்து கண்டிப்பாக உங்களுக்கு தலைவலி வரும், ஹெட்டேக். இது வந்து நிறைய பேருக்கு தெரிய மாட்டுது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஏசியை வந்து 24 டிகிரியில் மெயின்டைன் பண்ணுங்கள். அது கரெக்டான கூலிங்கில் இருக்கும். இல்லை பத்தலை அப்படின்னும் போது ஒரு 23 அந்த மாதிரி +or-1 மெயின்டைன் பண்ணுங்கள். ஏசியில் வந்து பார்த்திங்கன்னா 3 டைப் ஆஃப் கேஸஸ் யூஸ் பண்ணுறாங்க. R22, 410, 32. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓசோனில் ப்ராப்ளம் வர்றது வந்து பார்த்திங்கன்னா R22 கேஸ் தான். அதனால் இப்போ அதுவே அந்த கேஸ் யூஸ் பண்ணுறதில்ல. பழைய மாடல் ஏசிக்கு மட்டும்தான் அந்த கேஸ் இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த R410 அண்ட் R32 கேஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. இந்த 410 கேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹை ப்ரெஷர் கேஸு அண்ட் 32 கேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளேமபிள் கேஸ். இந்த 2 கேஸுமே வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் கேஸுன்னு சொல்கிறாங்க, ஓசோன் அஃபெக்ட் பண்ணாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த R22 கேஸ் வந்து பார்த்திங்கன்னா கேஸோட ப்ரெஷர் வந்து பார்த்திங்கன்னா 70 PSI தான் இருக்கும். இதே வந்து 410, 32 பார்த்திங்கன்னா 120 to 150 வரைக்கும் வரும் பிஎஸ் ப்ரெஷர் வந்து. இதுதான் ஏசியை பற்றி ஓவர்வியூவாக உங்களுக்கு எல்லாமே சொல்லியிருக்கேன். எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். கண்டிப்பாக இதில் வந்து ஏசியை எப்படி மெயின்டைன் பண்ணுறது, எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்ணணும், இல்லை எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும், சர்வீஸ் எப்பப்போ பண்ணணும் அப்படின்றத பற்றி கிளியராக சொல்லியிருப்பேன்.
இதில் சொல்லியிருக்கிற எல்லா விஷயத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா ஏசியை பற்றி எல்லாமே கவர் பண்ணியிருப்பேன். இது போக உங்களுக்கு இதில் ஃபர்தராக ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நமக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எதை பற்றி தெரிஞ்சுக்கணும் இல்லை எதனா டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை கொடுத்துருங்க. டாடா, பை பாய்.